சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா 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 மீனா 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 என்னமாச்சு? அம்மா மீனா மீனா அம்மா மீனா மீனா படு மீனா படு படு தூங்கு படு. என்ன மீனா என்னாச்சு மீனா? ஏன் மீனா ஒரு மாதிரியா இருக்க? மீனா உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? டாக்டர் கூப்பிட்டுமா? அம்மா என்ன மீனா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல பாட்டி. என்னமோ மாதிரி இருக்கே மீனா, என்னாச்சு சொல்லு மீனா. ஒரு கனவு திரும்ப திரும்ப வந்து எதையோ ஞாபகப்படுத்துற மாதிரியே இருக்கு பாட்டி. கனவா? என்ன கனவு மீனா? அது வந்து யாரோ ஒரு அம்மா ஒரு சின்ன பொண்ணு கூட ஓடி புடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. யாரோ ஒரு அம்மாவா? அந்த சின்ன பொண்ணு அந்த அம்மாவை அம்மா அம்மான்னு கூப்பிடும் போது நானே கூப்பிடுற மாதிரி இருக்கு பாட்டி. அந்த அம்மாவோட தாய் பாசத்தை நான் உணர்ற மாதிரி இருக்கு பாட்டி. இதுக்கு முன்னாடி அவங்கள நான் எங்கேயோ பார்த்து பழகுன மாதிரி கூட என்னோட உள்ளுணர்வு சொல்லுது. மீனா அந்த அம்மா பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்க? பாட்டி அந்த அம்மா பார்க்க ரொம்ப அழகா இருந்தாங்க. அவங்க முகத்துல அப்படி ஒரு தேசஸ் தெரிஞ்சது. ஆனா அவங்க முகம் மட்டும் எனக்கு சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது பாட்டி. அது யார் தெரியுமா? யாரு பாட்டி? உன் அம்மாதான் மீனா. உன் அம்மாவதான் நீ கனவுல பாத்திருக்க. ஏன் அம்மாவா? ஆமா மீனா, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உன் அம்மா ஞாபகம் உனக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் கனவுல வந்து உனக்கு ஞாபகப்படுத்தி இருக்கு. நீ பேசாம உங்க அம்மாக்கு போன் பண்ணி பேசு. வேண்டாம் பாட்டி. ஏன் மீனா? நீ உங்க அம்மா ஞாபகத்திலேயே இருக்க. உங்க அம்மா கிட்ட பேசினா உன் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. இல்ல பாட்டி, எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க பாட்டி. உனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னாதானே அவங்க வருத்தப்படுவாங்க. பேசாம சொல்லாத. இல்ல பாட்டி, நான் பேசுறத வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. எனக்கு குணமானதுக்கு அப்புறமா நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். சரி மீனா, அப்புறமா பேசிக்கலாம். இங்க பாரு, டாக்டர் உன்னை ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லிருக்காங்களே. நீ மாத்திரை வேற போட்டிருக்க. பேசாம கண்ணை மூடி தூங்கு. படு.